Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்று தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தை மீண்டும் இரட்டை இலைதான் ஆளும் என்ற நிலையை சாமானிய தொண்டரான புரட்சித் தமிழர் சாதித்து காட்டியுள்ளதாகவும், போலி வாக்காளர், கள்ள ஓட்டு போன்ற திமுகவின் பருப்பு இனி வேகாது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியோடு இன்றைக்கு மீண்டும் வந்து இரட்டையிலே தான் தமிழகத்தை ஆளும் என்ற நிலையிலே ஒரு சாமானிய தொண்டர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார். அதைத்தான் தென் தமிழகத்திலே எல்லோரும் மீடியாக்களிலே, பத்திரிகைகளிலே ஒரு திட்டமிட்ட மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதை தகர்த்தெறிகிற வழிகளை தான் நம்முடைய தேசியம் தெய்வீகம் கண்களால் கொண்ட தெய்வீக திருமகனாருடைய பசும்பொன்னுக்கு வருகிற போது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு கிடைத்த வரவேற்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய வகையில் எல்லாம் திமுகவுடைய பருப்பு வேகாது. இந்த போலி வாக்காளர்கள், கள்ள ஓட்டு, செத்த ஓட்டு. சென்னை RK நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் மணிகண்டன், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் CP மூவேந்தன், கழக MGR மன்ற இணை செயலாளர் நேதாஜி கணேசன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். பகுதி செயலாளர்கள் சந்தன சிவா, R நித்யானந்தம், வட்ட செயலாளர்கள் A விநாயகமூர்த்தி, MN சீனிவாச பாலாஜி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே களங்காபேரிப்புதூர் கிராமத்தில் உள்ள 62 குடும்பங்களை வெளியேற சொல்லி ஆண்டாள் கோவில் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். களங்காபேரிப்புதூர் கிராமத்தில் ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வரும் 62 குடும்பத்தினரை காலி செய்ய கூறி கோவில் நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொதுமக்களை நேரில் சந்தித்து சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மக்களை வெளியேற்றினால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட சூரப்பட்டு பகுதியில் புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி பங்கேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை திறந்து வைத்தார். பின்னர் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நல உதவிகள் மற்றும் சீருடைகள் வழங்கி 50க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் அதிமுகவின் சாதனை குறித்த ஸ்டிக்கர்களையும் ஒட்டினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜபா என்கிற ஜபநேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.